குடும்பத்துக்குள்ளே பல குழப்பங்களை உண்டு பண்ணிட்டு சந்தோஷமாக போய் தங்கமயில் உட்காந்துருக்காங்க ஹனிமூனில். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுட் பெருசாக சக்திவேலுக்கு வந்துருச்சுங்கிறத நம்ம நேற்றே சொன்னோம். சக்திவேல் முத்துவேல் 2 பேர் சேர்ந்து குடிக்கிறாங்க. கூடவே குமரவேல் உட்காந்துருக்காரு. குடிபோதையில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வரைக்கும் அண்ணியோட வீட்டிலேருந்து பணம் கேட்டதில்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்து இத்தனை வருஷம் கழித்து யார் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு வீட்டிலேருந்து நகை எடுத்தா அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ பொய் சொல்கிறாங்கன்னு தோணுதுன்னா நான் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. ஆனால் இப்போலாம் அண்ணி ரொம்ப மாறிட்டாங்க, ராஜி வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா அப்படின்னு குமரவேலு எடுத்து கொடுக்குறாரு. பாட்டிக்கு அவங்க பொண்ணு மேலே பாசம், பெரியம்மாவுக்கு அவங்க பொண்ணு மேலே பாசம். அவங்க செஞ்ச துரோகம் நமக்கு செஞ்ச ஒரு பெரிய முதுகு குத்தெல்லாம் மறந்துட்டு இப்படி அவங்கள கொஞ்சிக்கிட்டு தெரியுறாங்க. எப்போ வேணாலும் அவங்க பக்கம் மாறிடுவாங்க. என் ஒய்ஃபும் மாறிட்டா. அவங்கெல்லாம் ஒரு கட்சி, நம்ம 3 பேர் ஒரு கட்சி. அதான் உண்மை. நான் அவங்களோட வயசில் கம்மி தான். உங்களுக்கு அறிவுரை சொல்கிற இடத்துல நான் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். இதில் ஏதோ பெரிய தப்பு இருக்குது, என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல இப்போ முத்துவேலை ஏற்றி விட்டாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டில் எதுவும் வேறு எதுவும் என்னால் பிரச்சனை என்னால் பிரச்சனை இல்லைன்னு திருப்பி ராஜி கேட்க பழனிவேல் செம்மையாக சமாளிச்சிட்டாரு. ஆனால் பழனிவேலுடைய நடிப்பு பயங்கரமாக இருந்துச்சு. நடித்தாதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றால் நம்ம பிரச்சனை வரப்போகுது, போமா அப்படின்னு சொல்லி சமாளித்து விட்டுறாரு. இதுக்கு பிறகு தான் எல்லோரும் சாப்பிட உட்காரும் பொழுது சரியான தலைவலி இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும். ஏன்னா இங்கே நடந்த பிரச்சனையால் எதுவும் பிரச்சனையா, என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லோரும் கேட்க அவங்களுக்கு தலைவலி ஒரே வீட்டில் தான் இருக்காங்களோ, அதான் ஒரே மாதிரி இருக்காங்க. இப்போ தலைவலி வேறு ஒரே மாதிரி அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க மீனா. யாருக்கு தலைவலி என்ன ஏதுன்னு இவர் கேட்க அது எதுவும் ஒன்றும் இல்லை, சும்மா தெரியாமல் தலைவலி அவ்வளோதான் அப்படின்னு சமாளித்து இந்த இடத்துலையும் முடிச்சு விட்டுறாங்க. இப்போன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே சமயத்தில் மெசேஜ் வருது. என்னடா ஃபோன் மெசேஜ் வருதுன்னு பார்த்தா எல்லாரையும் ஒரு குரூப்பில் சேர்த்து விட்ருக்காங்க. இப்போ தங்கமயில் என்னடா தங்கமயில் குரூப்பில் சேர்த்து விட்ருக்காங்கன்னு பார்த்தா அது ஹனிமூன் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு குரூப்பாக. அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்க. அப்படியா, சரி விடுப்பா, ஃபோட்டோ தானப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். சிரிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயம்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலும் சரவணனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொமான்ஸ் மூடில் இறங்குறாங்க. மாற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொஞ்சிக்கிட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, நீ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சரவணன் பேச, நீங்களும் தான் அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல, நான் அழகாக இல்லைன்னு எனக்கே தெரியுங்கிறாரு அவர். இப்போல்லாம் இல்லை, நீங்கள் அழகு தான் அப்படின்னா அப்புறம் எப்படி கல்யாணம் ஆரம்பத்தில் நீ ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டே இருந்தார், உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கும்போது கூட உனக்கு பெருசாக பிடிக்கல, அப்புறமா தானே உனக்கு பிடிச்சி என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லை நீ அப்போ இருந்தே அழகுதான்னு சமாளிச்சிடுறாங்க. ஆனால் தங்கமயில் அப்படி தான் நினச்சாங்க. நீங்களும் ஏன் ஒரு மாதிரியே இருந்தீங்க கல்யாணத்துக்கு அப்போல்லாம், எதுவும் உங்கள் பழைய ஒய்ஃபை பழைய லவ்வரை நினச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் எப்போவும் மறந்துட்டேன், இனிமேல் நீ தான் எனக்கு, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா. 2 பேரும் கொஞ்சி பாட்டு பாடி கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்கலான்னு வரும்போது ஃபோன் வந்துடுது. ஃபோன் எடுத்து பார்த்தா ரிசப்ஷன்லேருந்து கால் பண்ணி டின்னர் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வாங்குறாங்க. அடப்போமா, இந்த நேரத்தில் தானே சாப்பிட வரணும், ஏமா என்ன வெறுப்பேற்றுறேன்னு இவரும் கடிஞ்சிக்கிட்டு கிளம்பி போகிறார். இப்போ இதில் வீட்டில் எல்லாரும் உட்காந்து கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கணக்கு பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது பதப்பதப்பாக இருக்குது. கணக்காக பார்க்குறாங்க, அந்த கணக்கு இந்த கணக்குன்னு பார்க்குறாங்களேங்கும் போது இப்போ செந்திலுக்கும் ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் பழனிவேலுக்கும் பயம். உடனே ஏதாச்சும் பிரச்சனையாகி மாட்டிக்கணும்னா பெரிய பிரச்சனையாயிருண்டா அப்படின்னா, பிரச்சனையானா அது உங்கள் மேலே தான் பழி விடும், நீங்கள் தானே எடுத்து கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு பழனிவேல் மேலே செந்தில் படியை தூக்கி போட்டுட்ருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்க கவுண்ட் பண்ணி உடனே எப்பயும் இல்லாமல் இப்போ மட்டும் சூப்பராக கணக்கு போட்டு கரெக்டாக பிரச்சனையெல்லாம் எடுத்து கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அரசி கணக்கெல்லாம் பார்த்து 1000 ரூபா குறையுது கணக்கணக்கில்ன்ட்டாங்க. 1000 ரூபா குறையுதா, எப்படி 1000 ரூபா குறைஞ்சின்னு ஷாக் ஆகி இவங்களை பார்க்க இவங்க 2 பேரும் ஐயோ போட்டு கொடுத்தாலேன்னு திருன்னு முடிக்க, இந்த பிரச்சனைக்கு நடுவிலே டக்குன்னு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிட்டார் பாண்டியன். புது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, கடைசி பையன் கடைக்கு வந்தான் என்றைக்கும் இல்லாமல் 1000 ரூபா குறைஞ்சிருது இன்றைக்கி அப்படின்னா அவன் தான் எடுத்துருக்கான். அவனை கூப்பிட்டு பணத்தை எடுத்தியாடா, உண்மையை சொல்லு, எதுக்கு பணத்தை எடுத்த கல்லால் இருந்து அப்படின்னா அவரை கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துருச்சு. குரூப்பில் ஃபோட்டோஸ் வந்தோன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்து எவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ்லாம் வந்துருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, அந்த இடமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது, 5000 ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பரான ஹோட்டலில் ரூம் போட்டு சாப்பாடும் கொடுக்குற மாதிரி போட்டிருக்கே, இந்த பொண்ணுலாம் நல்ல விவரமான அறிவாளி பொண்ணு தான் அப்படின்னு பேச்ச மாற்றிடுறாரு இப்போ பாண்டியன். உடனே ஆமாம் அப்படின்னு இந்த பக்கம் மீனால் ஆரம்பித்து கதிர் அப்புறம் செந்தில் பழனிவேலெல்லாம் மனசில் நினச்சிக்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ப்ளஸ் அடுத்த ப்ரோமோ வந்தாச்சு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.